ஸ்ரீ ரேவா காண்டம் 161 அத்தியாயம் சர்ப்ப தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் மகா அரசனே, ஒருவன் மேன்மையான சர்ப்ப தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே யுதிஷ்டிர மன்னரே, பெரும் நாகங்கள் தவம் செய்து சித்தர்களாக மாறின. அவர்கள் வாசுகி எனும் நாகம், கொடிய நாகமான தக்ஷகன், ஐராவதம், பெரும் பாக்கியசாலியான காளியன், கார்கோடகன், தனஞ்சயன், பேரொளி வீசும் சங்கச்சூடன், திருதராஷ்டிரன், விருகோதரன், குலிகன், வாமனன் மற்றும் இவர்களுடைய புதல்வர்களும் பேரன்களும் ஆவர். இவர்கள் அனைவரும் மிகவும் புண்ணியமான அந்த தீர்த்தத்தில் மிக கடுமையான தவம் செய்தனர். அதனால் இப்போது அவர்கள் பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். இப்போது அவர்கள் தங்கள் விருப்பப்படி விளையாடுகிறார்கள். யார் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் அபிஷேகம் செய்கின்றாரோ அவர் வாஜபேய யாகத்தின் பலனை பெறுவார் என்று சங்கரனார் முன்பே அறிவித்துள்ளார். பரதனின் வழி தோன்றலே சர்ப்ப தீர்த்தத்தில் புனித நீராடிய மனிதர்கள் பூமியில் எங்கும் அரவங்கள், தேள்கள் மற்றும் அது போன்றவற்றை கண்டு அரிதாகவே அஞ்சுவார்கள். அங்கு இறப்பவன் போகவதி நகரத்திற்கு சென்று நாக கன்னிகளால் சூழப்பட்ட பெரும் அரவங்களால் கௌரவிக்கப்படுகிறான். அவன் பெரும் இன்பங்களின் அதிபதியாக இருப்பான். மார்கழி மாதத்தின் தேய்பிறையில் 8ஆம் திதியில் ஒருவன் தூய்மையாக இருந்து விரதம் இருக்க வேண்டும். அவன் லிங்கத்தை நல்லெண்ணெய்களால் மூட வேண்டும். தனது சக்திக்கு ஏற்ப நறுமணம் வீசும் மலர்களால் வழிபட வேண்டும். இவ்வாறு முறையாக செய்த பின்னர் அவன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து மன்னிப்பு கோர வேண்டும். மனிதர்களின் தலைவனே, அவன் விஷயத்தில் அனுபவிக்கப்பட்ட நன்மையை கேட்பாய். அரசனே, அவன் சொர்க்கத்தில் அமராவதியில் தான் விரும்பும் காலம் வரை ஏன் வழிபாட்டில் எள், இலைகள், மலர்கள் மற்றும் பழங்கள் இருக்கும் ஆண்டுகள் வரை மகிழ்கிறான். ஸ்வர்க்கத்திலிருந்து நழுவி அவன் ஒரு தூய குடும்பத்தில் மறுபிறவி எடுக்கிறான். அவன் அழகானவனாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் பெரும் செல்வந்தனாகவும் இருப்பான். அவன் கோடிக்கணக்கானவர்களுக்கு அதிபதியாக ஆவான். 161 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.